ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சேனல் லேர்ன் சேவ் வித் யூனிவர்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சாப்டர் 1ல் பார்ட் 3 ஆஃப் த வீடியோ விச் இஸ் த கண்டினியூஷன் ஃப்ரம் த பார்ட் 2. ஓகே ஸோ இந்த வீடியோ தான் வந்து ஃபைனல் பார்ட் ஆஃப் த வீடியோ. ஓகே ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து முடிய போகுது. ஓகே கைஸ், ஸோ லெட்ஸ் கண்டினியூ. ஸோ இப்போ ஆடிட் விஎஸ் ரிவ்யூ. ஆடிட்னா என்ன, ரிவ்யூனா என்ன, அது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கான டிஃப்ரென்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட். ஸோ நம்மளுக்கு ஆடிட் அப்படின்னு வரப்போ அது ரீசனபிள் அஷூரன்ஸாக தான் இருக்குது. ஆடிட் அப்படிங்கிறப்போ நம்ம படிச்சிருக்கோம், இட்ஸ் ரீசனபிள் அஷூரன்ஸ் ஒன்லி. பட் ரிவ்யூ அப்படிங்கிறது லிமிட்டட் அஷூரன்ஸ் தான். அதனால் ரீசனபிள் அளவு கூட அதால் கொடுக்க முடியாது. ரிவ்யூ பண்ணுறவங்களுக்கு ரீசனபிள் அளவு கூட நான் என்ன பண்ண முடியாது, அஷூரன்ஸ் வந்து கொடுக்க முடியாது. ஸோ அதை நம்ம ஆடிட்டிங்கை வந்து கம்பேர் பண்ணுறப்போ இதுக்கு லோவர் லெவல் ஆஃப் அஷூரன்ஸ் தான் வந்து கிடைக்குது. இதில் அதை விட ஃபியூவர் ப்ரொசீஜர்ஸ் தான் இருக்குது. கன்க்ளூஷனும் லிமிட்டடாக தான் என்ன பண்ண முடியும், டிரைவ் பண்ண முடியும். பட் இது ரெண்டுத்துக்குமே இடையில ஒரு சிமிலாரிட்டி இருக்குது. ஆடிட்டும் சரி ரிவ்யூவும் சரி ஒரு சிமிலாரிட்டி இருக்குது. என்னன்னா ஹிஸ்டாரிக்கல் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனை பேசிஸாக வச்சு பண்ணுறது தான் என்னது இந்த ஆடிட்டும் சரி ரிவ்யூவும் சரி. ஒரு விஷயம் முடிஞ்சு ஹிஸ்டாரிக்கலாக அது வந்து என்ன ஆயிருக்குன்னா அது வந்து ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஹிஸ்டாரிக்கல் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனை வச்சு அதை வச்சு ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய விஷயம் தான் என்னென்னா இந்த ஆடிட்டாக இருந்தாலும் சரி ரிவ்யூவாக இருந்தாலும் சரி. ஓகேவா? ஸோ ஆடிட் அப்படிங்கிறப்போ இது ஒரு கொஞ்சம் ஹை குவாலிட்டி, ரீசனபிள் அஷூரன்ஸ், நிறைய கன்க்ளூஷன்ஸ் எடுக்க முடியும், நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கும். ரிவ்யூவை கம்பேர் பண்ணுறப்போ அதை விட ரிவ்யூ கொஞ்சம் லோவர் தான். ஸோ ஃபியூவர் ப்ரொசீஜர்ஸ் தான் இருக்குது, லிமிட்டட் தான் இருக்குது. ஓகேவா? எக்ஸாக்டான டிஃப்ரென்ஸ் வந்து இங்கே போட்டிருக்கேன். ஐசி புக் வந்து லைன் பை லைனாக வந்து படித்து தான் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் பயப்படவே வேணாம், இதை மட்டும் படித்தாவே இட்ஸ் என்ன. ஃபர்ஸ்ட் திங் டிஃப்ரென்ஸ், அதாவது பார்த்தோம் இல்லையா, அப்போ நம்ம பார்த்தோம் லெவல் ஆஃப் அஷூரன்ஸ் அப்படின்னு வரப்போ இதுக்கு ஹை லெவல் ஆஃப் அஷூரன்ஸ் வந்து இருக்குது, இதுக்கு லோவர் லெவல் ஆஃப் அஷூரன்ஸ் தான் வந்து இருக்குது. ஸோ இட்ஸ் ரீசனபிள் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட், லிமிட்டட் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட். ஓகேவா? ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் தான் நம்ம என்னென்னு பார்த்தோம், ஆடிட் அண்ட் ரிவ்யூன்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? ஸோ லெவல் ஆஃப் அஷூரன்ஸ் பார்க்குறப்போ இதுக்கு ஹையாக இருக்குது, இதுக்கு லோவாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ப்ரொசீஜர்னு பார்க்குறப்போ நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, ஸோ இந்த மாதிரி ரீசனபிள் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட்டுக்கு எலாபரேட்டிவாக எக்ஸ்டென்சிவாக இருக்கும் அதோடைய ப்ரொசீஜர். பட் இதுக்கு என்னென்னா ஃபியூவராக தான் இருக்கும். ஓகே, கன்க்ளூஷன்ஸ்ன்னு வரப்போ ஸோ இதில் சஃபிஷியன்ட் எவிடன்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கன்க்ளூஷன்ஸ் கொடுக்க முடியும். ஸோ இதில் லிமிட்டட் கன்க்ளூஷன்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தாச்சு, ஆடிட் என்கேஜ்மெண்ட் இதுக்கு வந்து ரிவ்யூ என்கேஜ்மெண்ட். ஸோ இதான் வந்து என்னென்னா இது ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ். ஸோ ரீசனபிள் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட் கேட்டாலும் இதே எழுதுங்க, ஆடிட்னு கேட்டாலும் ஸோ இதே மாதிரியான டெஃபினிஷன்ஸ் வந்து கொடுங்க டிஃபரன்ஸுக்கு. ஓகேவா? ரிவ்யூன்னு கேட்டாலும் சேம் டெஃபினிஷன்ஸ் வில் கவர். அண்ட் தென் லிமிட்டட் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட்னாலையும் இதை கொடுங்க. பட் இந்த மாதிரி கேட்குறப்போ நீங்கள் எக்ஸாம்பிளாக வச்சு இதை கொடுக்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ ரெண்டுத்துக்குமே என்ன வந்து சிமிலாரிட்டி பார்த்தோம் நம்ம, ரெண்டுத்துக்குமே என்ன வந்து சிமிலாரிட்டி, ஹிஸ்டாரிக்கல் இன்ஃபர்மேஷன் பேஸாக வச்சு ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது. இப்போ இன்னொன்று இருக்குது, ப்ராஸ்பெக்டிவ் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன். இது என்ன புதுசாக சொல்கிறீங்க இருக்குது. இப்போ மேலே பார்த்தோம்ல, அது என்னென்னா ஹிஸ்டாரிக்கலாக ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய விஷயம். இது என்னென்னா ஃப்யூச்சர் ஓரியன்ட். இது வந்து இந்த மாதிரியான அசம்ஷன்ஸ் வந்து பாசிபிளான ஆக்ஷன்ஸ் வந்து நடக்கும் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் தட் மே அக்கர் இந்த ஃப்யூச்சரில் அக்கர் ஆக விஷயம், இந்த மாதிரி பாசிபிள் ஆக்ஷன்ஸ் வந்து என்டிட்டி மூலமாக நடக்கும் அப்படின்னு சொல்லி அதை வந்து பேஸ் பண்ணி எழுதுகிற இந்த ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் தான் என்னென்னா ப்ராஸ்பெக்டிவ் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன். ஓகேவா? ஓகே. ஸோ அது என்னென்ன ஃபார்ம்லலாம் இருக்கும், ஒரு ஃபோர்காஸ்ட்டாக இருக்கலாம், ப்ரொஜெக்ஷனாக இருக்கலாம், ரெண்டுமே கூட இருக்கலாம். அந்த மாதிரி பட்ஜெட்லாம் போடுவாங்களே, ஸோ அதெல்லாம் கூட இந்த மாதிரி ஒரு ப்ராஸ்பெக்டிவ் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் தான் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி பட்ஜெட் அப்படிங்கிறப்போ நம்ம போடுறப்போ இட் மேபி ஒரு அசம்ஷனில் கிரியேட் பண்ணுறது தான். அப்போ எண்ட் ஆஃப் த மந்த்தில் இது வந்து கம்பேர் பண்ணி பார்ப்போம் ஆக்சுவல்ஸோட. ஸோ லைக்வைஸ் ஒன்லி. ஸோ அது ஒரு ஃபோர்காஸ்ட்டாக இருக்கலாம், ஒரு ப்ரொஜெக்ஷனாக இருக்கலாம். ஓகேவா? போத்தாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஃபார்ம்ஸில் இந்த ப்ராஸ்பெக்டிவ் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் இருக்கலாம். ஸோ இப்போ பார்த்தாச்சா, ஸோ இப்போ ஹிஸ்டாரிக்கல் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனில் என்னென்னலாம் வந்துச்சு, இந்த மாதிரி ரீசனபிள் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட் அண்ட் லிமிட்டட் இருந்துச்சு. இதில் என்ன வந்துச்சு, ப்ராஸ்பெக்டிவ் இன்ஃபர்மேஷன். ஸோ இது என்னது, ஹிஸ்டாரிக்கல். இந்த ப்ராஸ்பெக்டிவ் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறப்போ இது ஃபியூச்சர் ஈவெண்ட், ஹிஸ்டாரிக்கல்னு வரப்போ இட்ஸ் ரூட்டட் இன் த பாஸ்ட் ஈவெண்ட்ஸ். அந்த மாதிரியான எவிடன்ஸ் சச் அன் எவிடன்ஸ் இஸ் ஜென்ரலி ஃபியூச்சர் ஓரியன்டட். பார்த்தாச்சா? ஓகே. இப்போ ஆடிட்டர் அப்படிங்கிறவங்க இந்த இடத்துல இந்த மாதிரி நம்ம என்ன பண்ண முடியாது, இந்த மாதிரி ஃபியூச்சர் ஓரியன்டட் விஷயத்துக்குலாம் பண்ண முடியாது. நம்மளுக்கு ஆல்ரெடி அதில் லிமிடேஷன் இருக்குது, படிச்சிருக்கோம்ல 5 லிமிடேஷன்ஸ். அதில் 5th என்ன இருக்கும், ஃபியூச்சர் ஈவெண்ட்ஸ்னு சொல்லியிருக்கோம்ல. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து பண்ண முடியாது, அதுக்கான எந்த ஒரு கேரண்டி நம்ம கொடுக்க முடியாது. ஸோ ஆடிட்டர் நாட் இன் த பொசிஷன் டு எக்ஸ்பிரஸ் ஒப்பீனியன் இன் திஸ் கேஸ். ஓகேவா? பட் இங்கே ப்ராக்டிஷனருக்கு அந்த விஷயம் வந்து அலோடாக இருக்குது. ப்ராக்டிஷனர் அப்படிங்கிறவங்க நம்மள மாதிரி தான், பட் அவங்களுக்கான அந்த குவாலிஃபிகேஷன் நம்ம அளவுக்கு வந்து இருக்காது. ஸோ அவங்க வந்து ரிவ்யூ பண்ணுறப்போ அவங்க அஷூரன்ஸ் ரிப்போர்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணலாம், பட் நம்மளுக்கு அதில் லிமிட்டேஷன்ஸ். ஓகே.
நெக்ஸ்ட் திங், ஹென்ஸ் அந்த மாதிரி டைப் ஆஃப் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட் மாட்ரேட் லெவலாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபியூச்சர் ஓரியன்டாக கொடுக்கறது மாட்ரேட் லெவலாக தான் இருக்கும். இப்போ நம்ம என்னென்ன பார்த்தோம், அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு 3 டைப்ஸ் நம்ம பார்த்தாச்சு. ஒன்று ரீசனபிள், இன்னொன்று லிமிட்டட், இன்னொன்று அதர் தேன் ஹிஸ்டாரிக்கல் இன்ஃபர்மேஷன், அதாவது ப்ராஸ்பெக்டிவ் தான் பார்த்தோம். ஸோ லிமிட்டடில் இருக்கப்போ நம்மளுக்கு ரிவ்யூ இருந்துச்சு, அண்ட் தென் இந்த ரீசனபிள் அஷூரன்ஸாக நம்மளுக்கு ஆடிட் இருந்தது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்னது அப்படின்னா குவாலிட்டிஸ் ஆஃப் த ஆடிட்டர். வாட் குவாலிட்டிஸ் ஆஃப் த ஆடிட்டர்? ஓகேவா? ஸோ என்னென்ன குவாலிட்டிஸ்லாம் வந்து ஒரு ஆடிட்டருக்கு இருக்கணும், என்னென்ன குவாலிட்டிஸ்லாம் வந்து ஒரு ஆடிட்டருக்கு இருக்கணும். ஸோ இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு மீனிங் தெரியும். ஸ்ட்ராக்டாக இருக்கணும், ஒரு காஷனாக இருக்கணும், ஃபுல்னஸ் இருக்கணும், குட் டெம்பரோடு இருக்கணும், ஒரு இன்டெகிரிட்டி இருக்கணும், ஒரு டிஸ்கிரிஷன் இருக்கணும், இண்டஸ்ட்ரி ரிலேட்டடான நாலேஜ் இருக்கணும், ஒரு ஜட்ஜ்மெண்ட் குவாலிட்டி இருக்கணும், பேஷன்ஸ் இருக்கணும், கிளியரான ஒரு தலைமை தாங்குகிற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு ஒரு ரிலையபிலிட்டி, நம்புகிற மாதிரியான ஒரு தன்மை அவங்கள பார்த்தோன்னே வரணும். ஸோ இந்த மாதிரியான குவாலிட்டிஸ் பேசிக்காக இருக்கணும். பட் மெயினாக என்னென்ன விஷயம்லாம் இருக்கணும்னு பார்த்தோம். ஷைன் ஆஃப் கல்ச்சர், இந்த ஆடிட் கல்ச்சர் எப்படிலாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க இவ்வளோ நாளாக, அந்த ஷைன் ஆஃப் கல்ச்சர் வந்து அவங்கள்ட்ட இருக்கணும். ஹையஸ்ட் ஆஃப் த இன்டெகிரிட்டியில் டு த ஹையஸ்ட் ஆஃப் த கோராக இருக்கணும். ஓகேவா? அண்ட் தென் ஸோ ட்ரஸ்ட்டுனா தெரியும்ல, நம்புறது, உண்மையா ஆமாம் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போது அதில் ஒரு பொசிஷன் அவங்க வந்து ஹோல்ட் பண்ணணும். ட்ரஸ்ட் ஹோல்ட்ஸ் த பொசிஷன் ஆஃப் த ட்ரஸ்ட். அண்ட் தென் ஹியூமன் குவாலிட்டி, பேசிக்கான ஹியூமன் குவாலிட்டி அவங்களுக்கு இருக்கணும். அக்கௌண்டிங்கில் எக்ஸாஸ்டிவான நாலேஜ் வந்து அவங்களுக்கு என்ன இருக்கணும், அக்கௌண்டிங்கில் எக்ஸாஸ்டிவான நாலேஜ் வந்து அவங்களுக்கு இருக்கணும். ஓகே, அண்ட் தென் இந்த சைன் குவா நான் ஆஃப் ஆடிட்டிங் என்ன சொல்கிறாங்க இதில், சைன் குவா நான் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு தரும். இது இல்லாமல் இதில் வேறு வேலையே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது, இது இல்லாமல் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறது அந்த சைன் குவா நான் அப்படின்னா. ஓகேவா? ஸோ இதுக்கு என்னென்னா, இது இல்லாமல் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. எதனா ஒரு எக்ஸாஸ்டிவான அக்கௌண்டிங் நாலேஜ் இல்லாமல் ஆடிட்டிங் பண்ணுறது வேஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் என்ன சொல்கிறாங்க, குவாலிட்டிஸ் ஆஃப் ஆடிட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு என்கேஜ்மெண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ். இது வந்து என்னென்னா, நம்மளுடைய ஐசிஐ அத்தாரிட்டி இருப்பாங்க இல்லையா, ஸோ ஐசிஐ கவுன்சில் அந்த அத்தாரிட்டி மூலமாக நம்மளுக்கு இஷ்யூ பண்ணுறதா இந்த என்கேஜ்மெண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாமே. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங், நம்ம படிச்சுட்டு இருக்கிறது SA 200 அப்ஜெக்டிவ்ஸ் பார்த்தோம் இல்லையா, ஸோ அது அந்த மாதிரி தான். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி வந்து என்னென்னா நம்மளுக்கு ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங் ஆடிட் ரிலேட்டடாக இருக்குது. ஓகே, ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ரிவ்யூ என்கேஜ்மெண்ட் SRE அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ரிவ்யூ ரிலேட்டடாக இருக்கிறது. ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட், இது வந்து என்னென்னா அதர் தென் ஆடிட் அண்ட் ரிவ்யூ. அண்ட் தென் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ரிலேட்டட் சர்வீஸ், இது வந்து அதர் ரிலேட்டட் சர்வீஸ்க்காக கொடுக்குறது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங் பார்த்தோன்னா, இது வந்து இந்த கான்டெக்ட் ஆஃப் ஆடிட்டர், இண்டிபெண்ட் ஆடிட்டர் தான் இருப்பாங்க, ஹிஸ்டாரிக்கல் இன்ஃபர்மேஷனில் டீல் பண்ணுவாங்க, இது நம்மளுக்கு தெரியும். கரெக்டாக? ஓகே, ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது, ரிவ்யூ என்கேஜ்மெண்ட்டில் நம்ம என்னென்னலாம் பார்த்தோம், அதே மாதிரி ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் ரிவ்யூ பண்ணுவாங்க. லிமிட்டட் அஷூரன்ஸ் தான், ஆடிட்டரை கம்பேர் பண்ணுறப்போ இது லோ தான். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட்டில் என்ன இருக்குது, அதர் தென் ஹிஸ்டாரிக்கல் இன்ஃபர்மேஷன் பார்த்தோம் இல்லையா. ஸோ அதர் தென் ஹிஸ்டாரிக்கல் இன்ஃபர்மேஷன் என்ன பார்த்தோம், ஃபியூச்சர் ஓரியன்டாக இருக்கிறது. இப்போ ப்ராஸ்பெக்டிவ் அஷூரன்ஸ் இன்ஃபர்மேஷன் தான். ஸோ இது ஆடிட்டோ ரிவ்யூவோ வரத்துக்கான வேலை இதில் இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு ரிலேட்டட் சர்வீஸ்ன்னு சொல்கிறாங்களே, இது யாருக்கு, இது நம்மளுடைய ஆடிட்டிங் மேனேஜ்மெண்ட்டை அசஸ் பண்ணுறதுக்கான இருக்கிற விஷயம். ஸோ இதில் அவங்க வந்து என்ன பண்ண முடியாது, அஷூரன்ஸ் கொடுக்க முடியாது, அண்ட் தென் வந்து எந்த ஒரு ஒப்பீனியனும் வந்து கொடுக்க முடியாது. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் அன் என்கேஜ்மெண்ட், அதுக்கான ஒரு கம்பெனினா கூட வந்து அசிஸ்டன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு மேனேஜ்மெண்ட்டாக எப்படி வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிலேட்டட் சர்வீஸ்க்கான ஸ்டாண்டர்ட்ஸ் தான் வந்து இது. நெக்ஸ்ட்டு ஸோ ஃபைனல் செக்மெண்ட்டுக்கு வந்தாச்சு. ஸோ ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் குவாலிட்டி கண்ட்ரோல். வாட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் குவாலிட்டி கண்ட்ரோல்? ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறாங்க, ஒன்றும் இல்லை, நம்ம எப்படி வந்து இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். ஸோ டு எஸ்டாப்ளிஷ் ஸ்டாண்டர்ட்ஸ் ப்ரொவைட் கைடன்ஸ். ஓகேவா? ஓகே, ஸோ இந்த மாதிரி ஃபிர்ம்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், இதுக்கு ரிலேட்டடாக இதுக்கு ரிகார்டிங்காக இருக்கக்கூடிய விஷயத்தை நம்மளுக்கு அழகாக வந்து கைட் பண்ணுறாங்க ஸ்டாண்டர்ட்ஸ் மூலமாக. ஓகேவா? என்னது பண்ணணும், அப்போது ஒரு கண்ட்ரோல், குவாலிட்டி கண்ட்ரோல் சிஸ்டம். ஓகேவா? ஸோ ஃபார் அ சிஸ்டம் ஆஃப் குவாலிட்டி கண்ட்ரோல், ஸோ அந்த மாதிரியான ஒரு சிஸ்டம்க்கு ஓகேவா ஃபிர்மோடைய ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து இது இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு பர்டிகுலர் ஸ்டாண்டர்ட்ஸை வந்து நம்மளுக்காக எஸ்டாப்ளிஷ் பண்ணி இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கைட் பண்ணுறதுக்காக கொடுக்குறது தான் இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் குவாலிட்டி கண்ட்ரோல். ஓகே, எதுக்கு இந்த மாதிரி வந்து நம்ம ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் வந்து படிக்கிறோம், ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங் இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட்ஸ் இது எல்லாமே படிக்கிறோமே எதுக்காக, ஃபர்ஸ்ட் திங் குளோபல் ப்ராக்டிசஸ்.
ஃபர்ஸ்ட் திங் என்னது, குளோபல் ப்ராக்டிசஸ். இதுதான் என்னன்னா ஒரு பெஞ்ச் மார்க்கை வைக்கிது. இதை தான் எல்லாரும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பெஞ்ச் மார்க் என்ன பண்ணுது, இதுதான் வந்து வைக்கிது. நெக்ஸ்ட்டு நம்மளுடைய ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங்குடைய குவாலிட்டியை வந்து இது இம்ப்ரூவ் பண்ணுது. என்ன பண்ணுது, ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனுடைய குவாலிட்டியை வந்து என்ன பண்ணுது, இம்ப்ரூவ் பண்ணுது. ஓகேவா. யூனிஃபார்மிட்டியை வந்து என்ன பண்ணுது, ப்ரமோட் பண்ணுது. யூனிஃபார்மிட்டியை, அதாவது ஒன்றா இருக்கணும் அப்படிங்கிற அந்த எல்லாருமே இதை தான் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற யூனிஃபார்மிட்டி என்ன பண்ணுது, ப்ரொவைட் பண்ணுது. அண்ட் தென் இந்த மாதிரி வந்து ப்ரொஃபஷ்னல் நாலேஜோட ப்ரொஃபஷ்னல் அக்கௌண்டன்ட்ஸ் வந்து இந்த மாதிரி எவால்வ் ஆகணும். ஸோ வளம் வரணும் இந்தியா ஃபுல்லாக. ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய ப்ரொஃபஷ்னல் அக்கௌண்டன்ட்ஸ் ப்ரொஃபஷ்னல் நாலேஜோடு இருக்கணும். ஸோ அவங்களுக்கு எந்த ஒரு டவுட்ஸும் இல்லாமல் கிளியராக அவங்க வந்து செயல்படணும். ஸோ இந்த வந்து ஒரு எக்யூப்மெண்ட்டாக அவங்க வந்து யூஸ் பண்ணுற மாதிரி. ஓகேவா. ஓகே. நெக்ஸ்ட்டு திங், ஆடிட் குவாலிட்டியை என்ஷூர் பண்ணுது. ஸோ இதுதான் இந்த மாதிரி இருக்கிறனால தான் எல்லாருமே ஒன்றா ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு குவாலிட்டியை என்ஷூர் பண்ணுது. ஸோ அவ்வளோதான் வந்து இந்த லெசன். ஓகேவா. ஓகேங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லெசன் இஸ் ஓவர். ஓகே, வி வில் see in the next lesson. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ இஃப் யூ ஆர் நியூ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே கைஸ், we will see in the next video. Until then, this is Shweta signing off. Thank you.